பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருந்த வென்டோவில் திருச்செந்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் நம்ம போயிட்டு ஒரு வேலையாக போயிட்டு வர போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஒரு 200 கிலோமீட்டர் வரும். 200 400 கிலோமீட்டரு நம்மகிட்ட இருக்கிற சேல்ஸுக்கு இருக்கிற இந்த வென்டோவில் தான் போக போகிறோம். இது என்ன மைலேஜ் கிடைக்கி, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வருதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இப்போ டீசல் போட போகிறோம். ஏன்னா டீசல் வந்து சுத்தமாக இல்லை, அதனால் போய் ஃபஸ்ட்டு டீசல் போட்டுருவோம். டீசல் போட்டுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம எங்கே இருக்கோம்னா காயல்பட்டணத்தில் இருக்கோம். காயல்பட்டினம் பைபாஸ் வழியாக அப்படியே நம்ம தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து பைபாஸை பிடிச்சி மதுரைக்கு போக போகிறோம். மதுரை இங்கேருந்து 170 கிலோமீட்டர் இருந்துருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 2000 ரூபாய்க்கு தான் டீசல் போட்டிருக்கோம். 2000 ரூபாய்க்கு 20 லிட்டர் கொஞ்சம் கூட கிடச்சிது. இப்போ நம்ம போயிட்டு வர்றது வந்து மதுரை எப்படியும் அப் அண்ட் டவுன் நமக்கு 400 கிலோமீட்டர் 400க்கு கொஞ்சம் கூடவே தான் உழப்போகுது. 2000 ரூபாய்க்கு போயிட்டு வருமா அப்படிங்கிறது உறுதியாக தெரியல. ஏன்னா வண்டி 20 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக 2000 ரூபா டீசல் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆனால் எனக்கு கரெக்டாக இது எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. மைலேஜையும் அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம ஏசியில் தான் போக போகிறோம். ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஓட்ட போகிறது இல்லை. ஏன்னா வந்து காற்று பயங்கரமாக அடிக்கும் ஹைவேஸில் போகும்போது. இங்கேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நம்ம நார்மல் ரோட்டில் போவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மதுரை வரைக்குமே நம்மளுக்கு ஹைவேஸ் தான். அதனால் ஹைவேஸில் போகும்போது எப்படி நம்ம ஏசி இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் ஓட்டவே முடியாது. ஆனால் வித் ஏசி வித்தவுட் ஏசி மைலேஜில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து போகும்போது ஒரு 2 டோல்கேட் இல்லை 3 டோல்கேட் வரும். 2 டோல்கேட் வரும். தூத்துக்குடியில் 1 வரும், மதுரையில் 1 வரும். ஃபாஸ்டேக்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் டிராஃபிக்லாம் ஒன்றும் இருக்காது. நார்மலாக தான் இருக்கும். செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்குமே பெருசாக ஒன்றும் உங்களுக்கு டிராஃபிக் இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி வந்தாச்சு. தூத்துக்குடியில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். தூத்துக்குடியில் இருந்து இப்போ மதுரைக்கு போக போகிறோம். தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே போகாமல் அப்படியே அவுட்டரில் இருந்தே மதுரைக்கு அப்படியே ஹைவேஸில் ஏறி அந்த ரோட்டில் நம்ம போக போகிறோம். திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த மாதிரி ஆயிருக்கு. நம்ம ஸ்லோவாக தான் வந்தேன், ஸ்பீடாக வரல. நார்மலான ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்கேன். பைபாஸில் வந்து ஹைவேஸில் வந்து நம்ம ஏற போகிறோம். மதுரை இங்கேருந்து 144 கிலோமீட்டர். 2 டோல்கேட் வரும். தூத்துக்குடியில் ஒரு டோல்கேட்டு, மதுரை போன உடனே மதுரை அவுட்டரில் ஒரு டோல்கேட் வரும். இப்போ நம்ம சென்னை போகிறோம் அப்படின்னா மதுரையிலேயே வந்து நமக்கு 2 டோல்கேட் வரும். ரோடு அந்த டோல்கேட் வரைக்குமே ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. அதனால் அந்த பக்கம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே உடஞ்சி தான் இருக்குது ரோடு. இந்த ரோட்டில் அதிகமாக லாரி தான் வரும். ஏன்னா இந்த ஹார்பருக்கு போகிற லாரி எல்லாமே இந்த வழியாக தான் போய் ஆகணும். இந்த ரோடு ஹைவேஸ் மாதிரியே இல்லை. பாருங்கள் எப்படி எவ்வளோ
மாதிரி போய் இந்த ரோடு இப்படி இருக்குது. டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் ரோடு நல்லாயிருக்கும், இந்த பக்கம் இப்படி தான் இருக்குது. அந்த பக்கமே கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ லாரி நிற்குது. இந்த ரோட்டில் போகிறதுமே காரை விட இந்த ரோட்டில் அதிகமாக லாரி தான் போகும். கண்டெய்னர் லாரி, டேங்கர் லாரி, பெரிய பெரிய லாரி தான் அந்த ரோட்டில் போகும். அதான் அந்த ரோடு இப்படி இருக்கு. தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிறதுக்கு இது ஒன்று தான் ரூட்டு, வேறு ரூட்டு கிடையாது. ஹைவேஸ்னால் இது ஒன்று தான், இப்படி தான் போக முடியும். நம்ம சென்னை போனாலும் சரி, திருச்சி போனாலும் சரி, நம்ம இந்த ரோட்டில் தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரோட்டுக்கே வண்டி அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் போன மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஏறி இறங்கி இருக்கு. அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த நம்ம இப்போ தூத்துக்குடி டோல்கேட் வந்தாச்சு. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் ரெஸ்ட் இல்லாமல் வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். மதுரை வரைக்கும் அப்படியே போயிட்டு தான் இருக்க போகிறோம். இதுக்கப்புறம் மதுரை டோல்கேட் மட்டும் வரும். நம்ம மதுரை தாண்டி தான் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். நம்மகிட்ட ஃபாஸ்டேக் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டே தான் இருக்க போகிறோம், நிற்க வேண்டாம். இந்த டோல்கேட்டில் 85 ரூபா. தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிற வரைக்கும் நம்ம டோல்கேட்டுக்கு 85 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த டோல்கேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அடுத்ததாக பார்ப்போம். டோல்கேட் தாண்டின அப்புறம் கொஞ்சம் ரோடு ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது ரோடு. ரொம்ப ஸ்பீடாலாம் நம்ம போக போகிறதில்ல, 80லேருந்து 100 கிலோமீட்டர் அவ்வளோதான். அந்த ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மைலேஜ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா 2000 ரூபாய்க்கு போட்டுட்டு நம்ம ஊர் வரைக்கும் திரும்பி ரிட்டர்ன் போதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு வந்தாச்சு. மதுரை டோல்கேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் ஒரு 500 மீட்டர் இருக்குது டோல்கேட்டுக்கு. இதான் வந்து தூத்துக்குடியிலேருந்து மதுரை வந்தீங்கன்னா இதான் மதுரையோட என்ட்ரன்ஸு. இந்த டோலுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஏர்போர்ட் வரும், மதுரை ஏர்போர்ட் வரும். அதுக்கப்புறம் அப்படியே நேராக நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த டோல்கேட்டை தாண்டி அப்படியே டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. இந்த டோல்கேட்டில் எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில, பார்ப்போம். நம்ம அந்த டோல்கேட்லேருந்து டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 35 கிலோமீட்டர் போகணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் நம்ம வந்தாச்சு. டீசல் பெரிய அளவில் ஒன்றும் குறையில, ஒரு பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வண்டி 20க்கு மேலேயே மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்ம ஃபுல்லாக போயிட்டு வந்த பிறகு நம்ம பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் வரலங்க, ஒரு 100 கிலோமீட்டரே நான் தாண்டலை, 100 கிலோமீட்டர் ஸ்பீடே நான் தாண்டலை. ஃபுல்லாக ஏசியில் தான் அப்படியே வந்துட்டுருக்கேன். பார்ப்போம் மைலேஜ் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோட கடைசியில் பார்ப்போம். நம்ம இந்த வண்டி இனிமேல் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. கண்டிப்பாக நல்ல கண்டிஷனில் இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ நான் ஒரு 200 கிலோமீட்டர் வந்திருக்கேன், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ஈஸியாக வந்துட்டோம். நம்ம இந்த வண்டி யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன இந்த வண்டி என்ன டீட்டெயில் என்ன மாடல் அப்படிங்கிறத தனியாக நான் இந்த வண்டி ஒரு வீடியோ சேல்ஸ் வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், அந்த வீடியோவுமே போய் பாருங்கள். இது என்ன கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அந்த லாரிக்கு எத்தனை டயர் இருக்குன்னு பாருங்கள்.
கம்பெனிக்கு தான் ஏதோ கொண்டு போகிறாங்க, ஏதோ இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறாங்க, என்ன அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. ஆனால் ஏகப்பட்ட டயர் இருக்குது அந்த லாரியில். மதுரை சிட்டிக்குள்ளே போகணுன்னா இங்கேருந்து 23 கிலோமீட்டர் போகணும். இதோட இந்த டோல்கேட் ரோடு வந்து எண்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் ஃப்ளைட் வந்து இறங்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டு இப்போ ஒரு ஃப்ளைட் அங்கே நிற்கிது. ஆனால் அது எப்போ டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக டைமிங் தெரியல. அதை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோவில் தெரியுதா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் போனோம் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் அப்படி தான் இருக்குது. நம்ம ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னா அந்த பக்கம் தான் போக வேண்டியது இருக்கும். இந்த லெஃப்ட் தான் கட் பண்ணுவோம் ஏர்போர்ட் போகணும்னா. இந்த லெஃப்ட் போய் கொஞ்சம் தூரம் போய் ஒரு 1 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஏர்போர்ட் போயிடலாம். ஆனால் நம்ம இப்போ நேராக தான் போக போகிறோம். மதுரையில் அடுத்து 2வது டோல்கேட்டுங்க இது. 2வது டோல்கேட் இது. இதில் வந்து நமக்கு காருக்கு வந்து 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சிங்கிள் அப்படின்னா. டபுள் அப்படின்னா 35 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா 35 ரூபா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை வரல அப்படின்னா அந்த 25 ரூபா தான் நமக்கு. இது சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால சிட்டி பஸ்லாம் வருது. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. நம்ம அந்த டோலை விட இது டிராஃபிக்காக இருக்குது. இன்னைக்கு நம்ம மதுரைக்கு வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ நம்ம திருச்செந்தூருக்கே திரும்பி போயிட்டுருக்கோம். வந்த ரூட்லேயே தான் போக போகிறோம். அதே மாதிரி சேம் 200 கிலோமீட்டர் அதே ரூட்டில் அப்படியே தூத்துக்குடி போய் அப்படியே நம்ம வந்த பைபாஸ்லேயே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். காலையில் நம்ம பார்த்த மதுரை டோல்கேட்டுக்கே நம்ம திரும்பி இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டோல்கேட்டுக்கு அப்புறம் நேராக தூத்துக்குடி தான். தூத்துக்குடி டோல்கேட்டு அப்புறம் நம்ம திருச்செந்தூர். வேறு எங்கேயுமே நம்ம நிற்க போகிறதில்ல. அப்படியே போயிட்டே தான் இருக்க போகிறோம். வண்டி சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு டயர்ட்னஸுமே எனக்கு ஃபீல் ஆகலை. அந்தளவுக்கு நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வண்டி. இப்போ நம்ம தூத்துக்குடி வந்துட்டோம். தூத்துக்குடி இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே எதுக்காக நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு நேராக ஊருக்கு தான் போகிறோம். வேறு எங்கேயும் போகல. நம்ம டோல்கேட்டில் இது தாங்க கடைசி. நம்ம இப்போது தூத்துக்குடி டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்ரு ப்ளஸ் ஒரு 200 ஒரு 400 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். எந்த ஒரு டயர்ட்னஸுமே தெரியல. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த தூத்துக்குடி டோலோட நம்ம ஹைவேஸ் வந்து முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ரோடு தான். தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போக போகிறோம்.
வாங்க போகலாம். காலையில் வரும்போதே பார்த்தேன் இந்த லாரி இங்கே ஆக்சிடென்ட் ஆகி நின்றுச்சு. நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பக்கத்தில். எப்படி ஆச்சு என்னன்னு டீட்டெயில் தெரியல. ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம மதுரையிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் ஒரு 400 கிலோமீட்டர் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வண்டி வந்து நீட்டாக வந்துருச்சு. ஏன்னா அந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் அந்த வீடியோவை நான் ஃபுல்லாக எடுத்தேன். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ஏம் பண்ண மாதிரி 2000 ரூபா டீசலில் வண்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. 400 கிலோமீட்டர் மட்டும் இல்லை, ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா சிட்டிக்குள்ளேயுமே நான் வண்டி ஓட்டினேன். நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ 20க்கு மேலே தான் நமக்கு மைலேஜ் கிடைக்கிது. என் கணக்கு ஒரு 23லேருந்து 24 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது இந்த வண்டி நம்மளுக்கு தருது. எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. இந்த வண்டி நம்ம சேல்ஸுக்கு தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். 2011 மாடல், 2 ஓனர், 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். வண்டியில் 4 டயருமே புதுசு, பேட்ரி புதுசு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாத இந்த வண்டிக்கு நம்ம 3 லட்ச ரூபா மட்டும்தாங்க கேட்குறோம். யாருக்காவது வண்டி தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்டு கார்ஸை பற்றி தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஈசன் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.